ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 4/7/2025 ஸ்வர்ணா SK 10க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் வெள்ளி டு வெள்ளி ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தனத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணங்கிற பேரில் வருது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஸ்வர்ணாங்கிறது நம்மளுடைய புது ட்ரா நண்பா. ஏன்னா வெள்ளிக்கிழமைண்டா நம்மளுக்கு நிர்மல் வரும், ஆனால் இப்போ நம்மளுக்கு ஸ்வர்ணான்னு சொல்லிட்டு வேறு கம்பெனி வருது. ஸோ இது 10வது ட்ரா. ஸோ 10வது ட்ரா முடிவில் நம்மளுக்கு வந்து 10 நம்பர்ஸுமே வந்திருக்கணும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஒரு நம்பர் வராமல் இருக்குது நண்பா. டோட்டலாக நம்மளுக்கு 9 ட்ரா வந்துருச்சு. ஸோ இது 10வது ட்ரா. ஸோ 10வது ட்ராவில் நம்மளுடைய இந்த சீரியல் நம்பர், அதாவது SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இந்த 10 நம்பர்ஸும் நம்மளுடைய 10வது ட்ராவில் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வராமல் இருக்குது. அதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான மிஸ்ஸிங் சீரியலில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ட்ராவோட எக்ஸு மிஸ்ஸிங் சீரியல் தான் நாங்கள் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது போன வாரம் வெள்ளிக்கிழமை 932 ரிசல்ட். அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 790. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து 021 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நண்பா. நம்மளுக்கு இது 10வது ட்ரா, இன்னும் 5 வராமல் இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த ட்ராவில் சீபோர்டு 5ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா எந்த நம்பர் நம்மளுக்கு ரொம்ப நாள் நிறுத்தியிருக்கோ அது வந்து சி போர்டில் உட்காரும், அப்படி இல்லாட்டினா அது ஏ போர்டில் உட்காரும். ஸோ பி போர்டுக்கு வராதாக இருந்தால் அது வந்து டபுளாக இருந்தால் தான் நம்மளுக்கு பி போர்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு சி போர்டு அல்லது ஏ போர்டு தான் போகும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு கொண்டு வந்திருக்கோம். சி போர்டு அல்லது எனக்கு ஆல் போர்டு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 5 இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மிஸ்ஸிங் சீரியலில் இருக்கிறது 5 மட்டும்தான் நண்பா இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 5 பெய்ட்ஸாக கூட ஆக சான்சஸ் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 555 அப்படி இல்லாட்டினா 555 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை குறைச்சி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். அதனால் இந்த ட்ராவில் நம்ம ஒரு நம்பரோடு நிறுத்திக்கிட்டோம், ஏன்னா மிஸ்ஸிங் சீரியலுங்கிறதுனால. ஸோ இந்த கெஸ்ஸிங் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு ஒன்றும் புரியப்பட மாட்டேங்குது, இது வருமானம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், இது எல்லாமே கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான். இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, வேண்டாம் பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு சீபோர்டுக்கு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் பெய்ட்ஸுக்கான அறிகுறி இருக்குன்னா நம்ம பெய்ட்ஸும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, நம்மளுக்கு சீபோர்டோடு சேர்த்து ஏசி பிசி வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 5 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இதில் கவனிங்க, எல்லா நம்பருமே நம்மளுக்கு 2 தடவை 3 தடவை கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் 5 மட்டும் தான் நம்மளுக்கு வரல. இங்கே நம்ம வந்து 8 to 8 இதுதான் நம்மளுடைய ஸ்வர்ணோடைய ஃபஸ்ட்டு ட்ரா. இதில் கவனிச்சிங்கன்னா 8 2 8, இதில் பாருங்கள் 5 இல்லை. அதுக்கடுத்து 3 2 0, இங்கேயும் நம்மளுக்கு 5 இல்லை. அதுக்கடுத்த ட்ரா 6 1 0, 5 இல்லை. அதுக்கடுத்து 4 3 9, 5 இல்லை. இது எல்லாமே ஒரு ட்ராவலையும் புது நம்பர்ஸாக வருது. கவனிங்க, இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. 9 4 8, 5 இல்லை. ஆனால் இது வரைக்கும் வந்த நம்பர்ஸ். அப்போ இந்த இடத்துல இதை மேலே கால்குலேட் பண்ணோம்னா 1 2 3 4 5 மட்டும் தான் இல்லை. 6 7 இல்லை, 8 9 0, இங்கே நம்மளுக்கு 7 இல்லை. அதுக்கடுத்த ட்ரா நம்மளுக்கு 7 இல்லாமல் இருந்து அதுக்கடுத்த ட்ராவில் 7 9 6, 5 மட்டும் நம்மளுக்கு நின்றுக்கிருச்சு. அதுக்கடுத்த ட்ரா கவனிச்சிக்கிட்டால் 0 2 1, 5 இல்லை.
அதுக்கடுத்து மறுபடியும் 7 7 9 0 5 இல்லை. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் 9 3 2 5 இல்லை. இப்படி நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்மளுக்கு 5 இல்லை நண்பா. இதில் கவனிச்சிங்கன்னா 4 ட்ரா 4 ட்ரா 4 ட்ரா 7 வந்துருச்சு. அதுக்கடுத்து 4 ட்ராவில் நம்மளுக்கு 2 ட்ரா 7 வந்துருச்சு. இதில் நம்ம கணக்கு பண்ணும்போது டோட்டலாக நம்மளுக்கு வந்து 1ல் 2 தடவை இருக்குது, 2ல் 3 தடவை இருக்குது, 3ல் 3 தடவை இருக்குது, 4ல் 2 தடவை இருக்குது, 5 இல்லை, 6ல் 2 தடவை இருக்குது, 7லையும் 2 தடவை இருக்குது, 8ல் பார்த்திங்கன்னா 3 தடவை இருக்குது, 9ல் 4 தடவை இருக்குது, 0 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 தடவை இருக்குது. 9 0வும் 4 தடவை இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கீழே கொடுத்தாச்சு சீபோர்ட் நம்பர்ஸ், அதோட நம்ம பெய்ட்ஸ்க்கான நம்பர்ஸையும் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு கெஸ்ஸிங் ஒன்றும் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவே கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பெய்ட்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது எப்படியே அடிச்சிருக்கிறது 9 0 தான் அது எப்படியே அடிச்சிருக்காங்க. ஸோ 9 0 பொறுத்த வரைக்கும் இது V9 ஃபார்மெட்டில் இருக்குது. 9 0க்கு அடுத்தபடியாக இருக்கிறது 8 கவனிப்போம். 1 2 3 1 பொறுத்த வரைக்கும் 2 தடவை அடிச்சிருக்காங்க. 8 வந்து 3 தடவை வந்திருக்கு. 3 ட்ரா இடையில இருக்குது, இங்கே 4 ட்ரா இடையாகுது. ஸோ 8 இங்கே 0 இங்கே 0 இங்கே 9 இங்கே 9 9 0 9 0 9. ஸோ தொடர்ச்சியாக 9 0 நிற்கிது நண்பா. V9ல் உள்ள நம்பர் கவனிங்க. 0 0 9 9 9 0 9 0 9. இதில் கவனிங்க தொடர்ச்சியாக நம்மளுக்கு 1 0 0 9 9 0 0 9 9 தொடர்ச்சியாக 9 0 தான் எடுத்திருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து V9 ஃபார்மெட். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 5 வரலன்னா 5 வரலட்டா நம்மளுக்கு வந்து 9 அல்லது 0 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது V9 ஃபார்மெட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த நம்பர் மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு எது வரலையோ அந்த நம்பர்ஸ் உள்ளக்க வரும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 தான் டார்கெட்டு. 5 அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு வந்து 0 9 வரும். 5 இல்லாத பட்சத்துக்கு 0 9ல் நம்மளுக்கு டச்சு வரும். இதே ஃபார்மெட் படி போகிறதா இருந்தால் 5 0 9. அப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். 9 5 எடுத்தோம்னா நம்ம 9 0வையும் தாராளமாக தூக்கி விட்டுலாம். 2 நம்பர் தூக்கி விட்டாலே மிச்ச நம்பர்ஸை வச்சு நம்ம 5 எடுத்தாலே நம்ம இந்த ட்ராவில் ABC போர்டை உருவாக்கிடலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா பழைய நம்பர் 5. ஸோ இந்த ட்ரா 5 வரல. மறுபடியும் இந்த V9 படி இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். V9 படி 9 0 9 0 தான் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ட்ரா 9 அல்லது 0 வரும். 5 வரலட்டா. ஸோ இதை நான் கெஸ்ஸிங் படி தான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 4/7/2025 ஸ்வர்ணா SK10க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.